Good afternoon, dears. Last class we started chapter 4, pollination. We saw the parts of the flower last class, okay? And today we are going to see about types of flowers, okay? Flowers are divided into two types, bisexual and unisexual, based on the presence of male and female reproductive parts. ஓகே ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் தான் இருக்குது, பைசெக்ஷுவல் அண்ட் யூனிசெக்ஷுவல் அப்படின்ட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அதை பேஸ் பண்ணி தான், ஓகே, அந்த பூவில் மேல் இல்லை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கா இல்லையா அதை பொறுத்து தான் அந்த ஃப்ளவர் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவரா இல்லை யூனிசெக்ஷுவல் ஃப்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு differentiate பண்ணுவாங்க. Okay, see first bisexual flowers. The flowers in which both the male and the female reproductive parts are present are known as bisexual flowers or hermaphrodites. For example, hibiscus, mustard and daffodil. Okay, so bisexual flowers அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளவர்ஸில் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ரெண்டு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுமே அந்த ஃப்ளவரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃப்ளவரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இல்லை ஹெர்மோஃபோரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் எந்தெந்த ஃப்ளவர்ஸில் இருக்கும் அப்படின்னா, எந்தெந்த பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னா, ஹைபிஸ்கஸ், மஸ்டர்ட் அண்ட் டாஃபோடில். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே bisexual flowers. Okay, next monosexual or unisexual flowers. The flowers in which either the male or the female reproductive parts are present are known as monosexual or unisexual flowers. They are therefore also called incomplete flowers. For example, maize, bitter gourd and muskmelon. ஓகே ஸோ மோனோசெக்ஷுவல் இல்லை யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, எந்த ஃப்ளவரில் மேல் இல்லை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ரெண்டு இதில் ஏதாவது ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும்தான் அந்த ஃப்ளவரில் இருக்கும். ஒன்று மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும், இல்லை அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும் அந்த ஃப்ளவரில். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாமே நம்ம மோனோசெக்ஷுவல் இல்லை யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எந்த மாதிரி பிளான்ட்லாம் இருக்கும் அப்படின்னா, மெய்ஸ், பிட்டர் கார்ட், மஸ்க்மிலன் இதில் எல்லாமே மோனோசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பாலினேஷன். ஓகே, the pollen grains present in the anther must be transferred to the stigma of the flower. Only then the ovary will develop into a fruit and the ovules will form the seeds. The transfer of pollen grains from the anther to the stigma of the flower is called pollination. Okay, so pollination na enna அப்படின்னா, ஆந்தரில் இருக்கிற pollen grains வந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும். ஓகே, அதாவது ஒரு ஃப்ளவரில் இருக்கிற ஆந்தரில் இருக்க pollen grains வந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும். அப்படி போனால் தான் ஓவரி வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஓவியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஓவியூல்ஸ் ஃபார்ம் ஆக தான் ஓவியூல்ஸ்லேருந்து சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்காகத்தான் வந்து என்ன பண்ணணும், போலன் கிரைன்ஸு, அதாவது ஆன்தரில் இருக்க போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸை நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, see process of pollination. Pollination is the process by which pollen is transferred to the female reproductive organ of a plant, thereby enabling fertilization to take place. The pollen contains male sperm gametes and the carpel is where the female gametes are contained. Both the gametes must come in contact with each other for the reproduction to take place. ஓகே, ஸோ பாலினேஷன் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, போலன் வந்து அதாவது ஸ்டிக்மா அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் சொல்லும் இல்லையா, அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அது என்ன எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அப்போ தான் வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். எப்படி நடக்கும்னா அந்த போலனில் இருக்க அந்த மேல் ஸ்பெர்மும் அந்த ஃபீமேல் கார்பல்ன்ற ஃபீமேல் கேமிட்டும் ரெண்டும் காண்டாக்ட் பண்ணி அது மூலிமா ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ளவரில் பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ போலன் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் இருக்க ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து இந்த போலனில் இருக்க மேல் ஸ்பெர்ம் கேமிட்ஸோட ரியாக்ட் பண்ணாதான் ரீப்ரொடக்ஷன் ஆகும். அது மூலயமா தான் நம்மளுக்கு ஓவரியிலேருந்து ஃப்ரூட் வரும். நெக்ஸ்ட்டு ஓவியூல் ஃபார்ம் ஆகும். ஓவியூல்லேருந்து தான் சீடே ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட், சம் வேஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் கேன் பி ஆஃப் 2 types. ஸோ பாலினேஷன்லேயே 2 types இருக்குது. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ்னு பார்ப்போம். செல்ஃப் பாலினேஷன், transfer of pollen grains from the anther to the stigma of a flower occurring in the same flower or between the flowers of the same plant. ஓகே, செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. போலன் கிரைன்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரே பூக்குள்ளேயும் அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ஒரே பூவில் நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ரெண்டுமே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பூவில் ஒரே பூவுக்குள்ளே வந்து போலன் வந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே செடியில் இருக்கிற இன்னொரு பூவுக்கு, ஓகே, அதே செடியில் இருக்க ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் அந்த ஆந்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். ஸோ அப்படி இருக்கிற பாலினேஷன் வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஒரு செல்ஃப் பாலினேஷன் தான். இதில் இருக்க இந்த ஆந்தர் வந்து இந்த ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ இது செல்ஃப் பாலினேஷன். இந்த ஒரு பூவுக்குள்ளே இந்த பாலினேஷன் நடக்குது. ஸோ இந்த ஆந்தர் வந்து இந்த செடியில் இருக்க இன்னொரு பூவுக்கும் இன்னொரு பூவில் இருக்க ஸ்டிக்மாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். அதையும் செல்ஃப் பாலினேஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஒரே பூவுக்குள்ளேயும் நடக்கலாம், இல்லை ஒரே செடியில் இருக்க இன்னொரு பூவுக்கும் இந்த ஆந்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். ஓகே, அதை செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கிராஸ் பாலினேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from the anther to the stigma of the flower on different parts of the same species. ஸோ கிராஸ் பாலினேஷன் அடுத்த டைப் வந்து கிராஸ் பாலினேஷன். அதாவது போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாவுக்கு, அதாவது வேறு பிளான்ட்டில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்குது, இப்போது டொமேட்டோ பிளான்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னோம். அது டொமேட்டோ பிளான்ட்டில் பூ இருக்குது இல்லையா, அந்த பூவில் இருக்க அந்த ஆந்தர் வந்து இன்னொரு டொமேட்டோ பிளான்ட்டில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். ஓகே, ஆனால் பிளான்ட் வந்து ஒரே பிளான்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ வேறு பிளான்ட்டாக இருந்தால் இருக்கக்கூடாது. ஒரே பிளான்ட், சேம் ஸ்பீசிஸாக இருக்கணும். ஓகே, ஒரு பிளான்ட்டில் இருக்க அந்த ஆந்தர் வந்து அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். த கிராஸ் பாலினேஷன், இது ரெண்டுமே ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ் தான் இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆந்தர் வந்து இன்னொரு பிளான்ட்டில் இருக்க இந்த ஃப்ளவரில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. ஸோ இந்த மாதிரி போகிறத நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், பாலினேஷன் மெயின்லி அக்வர்ஸ் பை winds, insects, birds and bats. ஸோ பாலினேஷன்ன்றது வந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. ஓகே, எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். ஓகே, நம்ம இங்கே ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும். அப்போ தான் அது ரீப்ரொடக்ஷன் ஆகும், ஓவரி ஃபார்ம் ஆகும், ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும், சீட்ஸ் ஃபார்ம் ஆகும் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆந்தர் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும் அப்படின்னா, அந்த மாதிரி பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது விண்ட், காற்று மூலயமா போகலாம், சில இன்செக்ட்ஸ் மூலயமா போகலாம், பேர்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம், சில பேட்ஸ், ஓகே, வவ்வால்கள், அதுவும் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். In aquatic plants, pollination is done by water.
ஸோ அக்வாட்டிக் பிளான்ஸில் பாலினேஷன் எப்படி நடக்கும், வாட்டரோட ஹெல்ப் மூலயமா அந்த பாலினேஷன் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸில் நடக்கும். அதோட வாட்டரோட மூமெண்ட்டு இல்லாட்டி ஏதோ ஒரு வெள்ளம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த பிளான்ட்டோ இல்லை ஒரு சீடோ ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, ஸோ அப்போ அந்த பாலினேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட், the bright color of the petals and fruity smell of the flowers attract the insects. When insects sit on the flowers to feed on the nectar, their body brush against the powdery pollen. Pollen grains stick to their bodies. When they visit another flower, the pollen grains are deposited on the stigma of that plant, thus enabling pollination. Therefore, insects, especially honeybees, are considered to be very important for pollination. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா இன்செக்ட்ஸ் மூலயமா பாலினேஷன் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு இன்செக்ட் வந்து அந்த ஃப்ளவரில் இருக்க நெக்டார் அப்படின்னா தேன், ஸோ அதை வந்து ஃபீட் பண்ண சாப்பிட வர்றப்போ அந்த நம்ம அந்த ஃப்ளவரில் இருக்க போலன் வந்து அதோட பாடியில் வந்து ஒட்டிக்கிடுமா. ஓகே, ஒட்டினோடனே அது வந்து இன்னொரு பிளான்ட்டில் போய் தேன் சாப்பிட போகிறப்போ அந்த பிளான்ட்டில் இந்த போலன் கிரைன் போய் அந்த ஸ்டிக்மாவில் போய் டெபாசிட் ஆயிரும். ஓகே, அதாவது இன்செக்டோட பாடியில் ஒட்டிகிட்ருக்க போலன் கிரைன்ஸ் வந்து அந்த இன்செக்ட் வந்து இன்னொரு பிளான்ட் போகிறப்போ அந்த பிளான்ட்டில் போய் இந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக் ஆயிடும். ஓகே, அந்த ஸ்டிக்மாவில் போய் இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மாவில் போய் ஒட்டிக்கிடும். ஸோ இது மூலயமா பாலினேஷன் நடக்கலாம். ஸோ இதில் முக்கியமான இன்செக்ட் வந்து ஹனிபீ. ஓகே, ஹனிபீ தான் நிறைய வந்து நெக்டார் எடுக்க வரும் ஃப்ளவரில். ஸோ ஹனிபீ மூலயமா நிறைய அதாவது இதுதான் ஹனிபீ தான் ரொம்ப முக்கியம் பாலினேஷனுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். த சாப்டர் 4 is over. So read chapter 4 fully and do the book exercise and send a photocopy. Okay dears, thank you.